வைகுண்ட கண்ணா வரம் பெற்ற மாதவமோ கை கண்ட வித்து கருத்தரித்த முத்தமரோ தங்க மொழி பெற்றவனோ தங்கு மொழி கவலனோ வங்க விசங்கண்ட மங்காத சான்றவரோ செங்கமொக தண்டியலும் சேலம் புனைந்த ரெட்டினமும் சங்க கொடி விருது சங்குரட்டை பெற்றவனோ கொடி விருது பெற்றவனோ மூல பொருள் கண்ட முதல் ஜாதியானவனோ தாயம் வாழ்ந்து தானிருக்கும் வந்தவனோ நல்ல தீவெட்டியுடன் படையோடு வீற்றிருக்கும் பாரமுடி வந்தவரோ வெள்ளானை மேலே வீதி மலம் சுற்றி வந்து துள்ளாடி சிங்காசன
அள்ளித்தரை நேரம்
எடுத்து சாமிட இளையவரை பார்த்து யாருகள் மாமரையோ இப்போது இட்ட இச்சாதமானதுதான் எவ்வாது நீங்கும் என்று கேட்டான் மாமரையோ நேசகுல மறுத்து நெடிய திருமால் மாதில்லா தர்ம வையகத்தை ஆளுதற்கு அன்பு சேகரித்த அங்கு வழிபாடு கண்டீர் வம்பு மாறும் போது மாறும் உங்கள் ஞாபகம் வந்தார் உடனே மறையோரும் ஓவியனும் உள்ளதென்று தலைமையிலே நின்று தானம் எனவே வளர்ந்தார் வளர்த்து அமுதமதை மக்களே செழிக்கும் வளர்ந்த முதல் காயோடு பல வகையுள்தான் ஆண்டு அமுதமதை நீங்கள் ஆக்கிரகம்தான் அடக்கி கோமர்தமுடன் கொடுத்து கோமர்தமுடன் நீங்கள் குடித்தேருங்கோ என்று சொல்லி உங்களுக்கு பாலமுதம் ஓரமெல்லாம் இத்தான் எங்களுக்கு எந்தாலும் இசையாது என்று மிக பாதருக்கு இந்த வரம் பரமயுகத்தோடு கொடுத்து ஞானமுள்ள காளி நாயகியை தான் அழைத்து சீரமுள்ள காளியில் சித்திர பாலருக்கு பாலருக்கு பங்கம் வத்தாமல் தேடுனி பாலருக்கு இந்த வரம் பரமயோகத்தோர் கொடுத்து ஞானமுள்ள காளி நாயகியை நடத்து பாலரையோ காளி பண்பாக வந்துகையில் ஆலமுதம் உண்ட அச்சுதரும் எதுரைப்பார் ஆடவு பதினெட்டும் அலங்கார வர்மமதும் கடற்கரியும் தொழிலும் கண்டுகத்தின் தொழிலும் மாவேரோ தொழிலும் வாழ்வீச்சு தொழிலும் பாவேரும் பாட்டும் படமறை குரானறிவும் அடவு மேலான அதியவர வித்தைகளும் திடம் மிக வருத்தி சேனாபதியாக்கி எல்லா வித
மாற்றி குறி போட்டு வச்சுருக்கோம். பாலருக்கு பங்கம் பத்தாமல் காத்திடு நீ மதலை தன்னை பொறியும்பே வந்தது உண்டானா கோதலையரே உந்தனக்கு கொடுஞ்சேரைதான் செக்குமன்றி சொல்லியே காணினையில் சிறுவனையும் தான் கொடுத்து வல்லவிடம் உள்ள மாடுதனில் அறியையும் வேதானும் நல்ல வெற்றி விழியுடையாகந்தனையும் மாதாவுமான வாய்த்ததர ஜோதியையும் தேவர் முதல்வானவரை சித்தமோனிவோர்களையும் மோவர்களையும் கையிலே ஊரேவோம் என்றனுப்பி பாடியையும் பிள்ளைகளை கருத்தாய் வளர்த்திடன்று ஆடி அடைத்த அச்சோதரோ தான் நடந்து ஸ்ரீரங்கமாவதியில் செந்தீரம் தாரம்பானே வல்லாத்தான் வைகுண்டம் வார்த்தை ஒன்றுக்குள் அவனி அரசாட 1008 மாசியிலே மது அவதாரம் செய்து தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று தரணியிலே தர்மம் நிச்சயித்து தாழ கிடந்த நம்மை தற்காத்த தயாமல் குருநாதன் கருணை கொண்டு திருமணி செய்திருந்தால் எம்பெருமானுடைய மூலநிலையில் முதன்மை நிலையில் தலைமைப்படியில் எம்பெருமானுடைய மூலத்திரு 7 பெரிய திரு 7 இன்று 1வது நாளாக வாசிக்கப்படுகிறது. முதல் 2 நாள் வாசிப்பின் மூலமாக இந்த அகிலத்திற்கு அம்மானுடைய உற்பத்தி விவரங்களும் இதனுடைய சிறப்புகளும் சீடருடைய அவையடக்கமும் இந்த உலகினுடைய நிலைமை நீதம் கெட்டுப்போக காரணமாக ஆதியிலே புரோணி என்ற அசுரன் பிறந்த வரலாறுகளும் புரோணியை தொட்டு குந்தோமசாலி திருமலாறு பல்லோசிவாசன் சூரன் சிங்கமுகாசுரன் இரணியன் ராவணன் என்று அசுரர்கள் வதம் செய்யப்பட்ட வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம். துவாபர யுகத்திலே எம்பெருமான் கஞ்சனை வதம் செய்தது வரை வந்த வரலாறுகள் வாசகத்தின் மூலமாக பார்த்தோம். கஞ்சனை வதம் செய்துவிட்டு சோரையம்பதியிலே அரசு விட்டு இருக்கிற காலகட்டத்தில் நாராயணமூர்த்தி அந்த பிறப்பில் கண்ணனாக இருந்து கொண்டு அவர் திருமணம் முடிக்க நிச்சயித்திருந்த அவருக்கென்று பிறந்திருந்த உருப்படியை இன்னொரு அரசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே அரசு பரிபாலனம் செய்த பூர்வீக மன்னர்களும் பலவிதமான போட்டி போராட்டங்கள் இருந்தது, ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தது. கண்ணன் ஆயர்பாடியிலே ஒரு மிக சிறிய நிலப்பரப்புக்கு அதிபதினார். மன்னனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மிக சிறிய ஒரு அரசாட்சியை நடத்துகிற ஒரு பரிபாலனத்தை நடத்துகிறவர். எனவே அவருக்கு மனம் முடித்து கொடுப்பதை விட இன்னொரு மகாராஜனுக்கு மனம் முடித்து கொடுக்கலாம் என்று ஏற்பாடு செய்கிறார்கள். இதை அறிந்ததும் நாராயணமூர்த்தி அங்கே சென்று அந்த மனமுடிக்க வந்த மன்னர்களை எல்லாம் துரத்தி அடித்து ஓட்டிவிட்டு உருப்பிடியை மனம் முடித்து அவருக்கென்று அந்த யுகத்தில் இசைந்திருந்த பெண்களை எல்லாம் மனம் முடித்து மாலையிட்டு அங்கே ஆயர்குடியிலே வளர்ந்து அங்கே சோலைப்பதியின் அரசு பரிபாலனத்தை செய்து கொண்டிருக்கிறார். கஞ்சனுடைய இடுக்கள் கடைந்த எம்பெருமான் அந்த யுகத்தினுடைய அநியாயத்திற்கு வளர்ந்து வருகிற துரியோதனாதிகளை வதம் செய்வதற்கான சாத்தியங்களை பார்க்கிறார். அங்கே துரியோதனாதிகள் வளர்ந்து வளம்பெற்று செழித்து சிறந்திருக்கிறார்கள். பாண்டவர்களும் அவர்களுடைய உழைப்பால் உயர்ந்து வளர்ந்து ஓங்கி செழித்திருக்கிறார்கள். துரியோதனாதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பகை பாண்டவர்கள் தான். பாண்டவர்கள் எந்த காலகட்டத்திலும் தங்களை விட மேலாக போய்விடக்கூடாது என்பதிலே கருத்தாக இருக்கிறார்கள். அதற்காக அந்த பாண்டவர்களுக்கு பங்கு வைக்கிற பொழுது கூட
நாட்டின் புறநகர் பகுதி தன்னுடைய தந்தை கண்பார்வையற்றவர் என்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்திக் கொண்டு இருக்கிற இந்த அஷ்டாபுரத்தினுடைய அரண்மனை, பரம்பரையாக வந்த அரண்மனை, அதனுடைய நீக்குப்போக்கெல்லாம் நன்கு அறிந்த காரணத்தினால் திருதராஷ்டிர மகாராஜாவால் அங்குதான் வாழ முடியும். எனவே பாகத்தை பிடித்துவிட்டு பாண்டவர்களுக்கு வர வேண்டிய பாகத்தில் அரண்மனை இருக்கிற காரணத்தினால் அந்த அரண்மனையிலே தன்னுடைய பெரிய தந்தை வாழ்ந்து கண்டறியாதவர் வாழுகிற அந்த நிலைமை அவருக்கு வசதியாக சாத்தியமாக இருக்கிற காரணத்தினால் அதை துரியோதனாதிகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்த பின்னால் கூட பாண்டவர்கள் சற்றும் மஞ்சவில்லை. அரண்மனை இல்லை, அதிகாரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, புறநகர் பகுதிகளெல்லாம் ஒதுக்கி முன்னாடி தருகிறார்கள். போதும் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய நாட்டிலே தன்னுடைய தேவைக்காக தாங்களே ஒவ்வொன்றாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மாறுகிறது. மேகங்கள் எல்லாம், கருமேகங்கள் எல்லாம் அஸ்தினாபுரத்தை நோக்கி, அங்கே மழையை மையம் கொள்ள வைத்த மேகங்கள் எல்லாம் இப்பொழுது குருநாட்டை நோக்கி செல்லுகிறது. குருநாட்டு எல்லைக்கும் அஸ்தினாபுரத்திற்கும் மத்திய பகுதியிலே ஒரு மனிதன் இருந்து கொண்டு பார்த்தால் நல்ல மிருகங்கள் எல்லாம் அங்கே தானாக இடம்பெயர்ந்து ஓடுகிறது. இயற்கை சூழலெல்லாம் தானாக இடம்பெயர்ந்து போகிறது. ரிஷிகள், அதிதிகள், தங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று வருகிறவர்களெல்லாம் குருநாட்டை நோக்கி பயணப்படுகிறார்கள். குருநாட்டுக்குள்ளே தப்பித்தவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொல்லாதவர்கள், தீயவர்கள், பொல்லாங்கு நினைக்கிறவர்கள், வரலாற்றை பேசுகிறவர்கள் எல்லாம் இங்கே திருதராஷ்டிரனுடைய, துரியோதனனுடைய நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அநீதி இங்கே இடம்பெயர்கிறது, தர்மம் அங்கே இடம்பெயர்கிறது, இயற்கையுடைய இனிமையெல்லாம் அங்கே இடம்பெயர்கிறது. இங்கே இந்த நாட்டிலே உள்ள செழுமை நாளுக்கு நாளாக குறைகிறது. காரணம் இவர்களுடைய வல்லாண்மை, இவர்களுடைய பொல்லாங்கு அனைத்தையும் மாறுகிறது. துரியோதனாதி செலுத்தும் அஸ்தினாபுரத்தில் பரி, ஒட்டகமும் பலமிருகமானதும் பசியால் தகையால் பச்சி பறவை முதல் விசையாக குருநகரில் மேவி தகையாடுவது. ஒட்டகம் கூட வாழ முடியாது. அந்த அளவுக்கு நீர் பஞ்சம் வருகிறது, இயற்கையினுடைய வறுமை வருகிறது. அவைகளெல்லாம் இயற்கையாக இடம்பெயர்கிறது. குருநாடு என்னில் குழாம் கொண்டிருந்தாராம் திருநாட்டுக்கு எவ்வளவு சிறந்த குருநாடு, குருநாடும் அந்த குருநாடுக்கு ஒவ்வாது. இந்த உலகில் அப்பொழுது இருந்த அரசாங்கம் நடத்திய நாடுகளெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது பாண்டவர்கள் தாங்களால் உருவாக்கி அரசு பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற அந்த குருநாட்டுக்கு ஈடாக ஒரு நாடு கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது தேவலோகத்தினுடைய சிறப்பெல்லாம் மேலோக நீதி விளங்கி மனுக்குலம் தடைத்து வாழுகிற நிலைமையை கண்டு மகிழ்கிறார்கள். எனவே ஆடியோடு சிங்கம் ஆனராஞ்சி புல்லும் வெளிசமாக உள்ள வெகு ஐந்து தலையளவும் நல்லாரை வெள்ளை மிருகு சாலையிலும் உள்ளாடி நித்தம் துலங்கி வரும் நன்னாடு. தெய்வலோகத்திற்கு சொந்தமான வெள்ளையானை, அது போன்ற வெண்ணிறமான பறவைகள், இன்று கலியிலே கண்காண முடியாமல் மறைந்து போன 5 வகை நாகம் போன்றவைகள் எல்லாம் உள்நாட்டை நோக்கி அங்கே இடம்பெயர்ந்து வாழுகிறது. அப்படி அவர்கள் அங்கே ஆட்சி செய்ய, இங்கே இவர்கள் ஆட்சி செய்ய, இளவயதிலேயே பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக உணவில் நன்றி கலந்து கொடுத்தார்கள். தண்ணீருக்குள்ளே கடுநாட்டை வைத்து மீன்களை கொல்ல பார்த்தார்கள். விஷம் பொருந்திய விஷத்தை உணவோடு கலந்து கொடுத்து கொடிய நெஞ்சு உள்ள பாம்பு குடியிருக்கிற கயத்திலே கொண்டு தள்ளினார்கள். எப்படியோ எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் செய்த பின்னால் அடக்கு வாழ்க்கையை வைத்து அவர்களை உருக்கி எரிக்க பார்த்த பொழுது கூட பகவானுடைய துணையினாலே பாண்டவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். அப்படி ஐயாவுடைய நாராயணமூர்த்தியுடைய திருமாவுடைய அருட்பார்வையினாலே பாண்டவர்கள் அவருடைய பக்கபலம் மட்டும் போதும் என்று அங்கே வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். துரியோதனாதிகளோடு பிதாமகன் பீஷ்மர், அவருடைய நாட்டில் இருந்த ஆச்சாரியர்கள், அவருடைய நாட்டில் இருந்த சிறந்த வல்லுநர்கள் எல்லாம் அவர்களுடைய நாட்டோடு இருந்து கொள்கிற காரணத்தினால் அவர்களுக்கு எதுவும் யாரும் புதிதாக தேவையில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்நாட்டை பரிபாலனம் செய்ய போகிறவர்களுக்கு அனைத்தையும் ஆக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே துணை பகவான் மட்டும்தான், கண்டகரான் மட்டும்தான்.
எனவே அப்படிப்பட்ட அந்த கண்ணவரானுடைய ஒரே அந்த நட்பினாலே அந்த பகைவர்கள் செய்த பகையும் அவர்களது சூழ்ச்சியெல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அரசர்கள் செய்கிற ராஜசூய யாகம் நடத்த ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஆசைப்படுகிற பொழுது தன்னுடைய இனத்தில பந்துக்களுக்கெல்லாம் அழைத்து போகிறார்கள். எல்லா ராஜாக்களும் அங்கே வருகிறார்கள். அவர் கட்டியிருக்கிற அன்புகளை பார்க்கிறார்கள். அவருடைய சிறப்புகளை பார்க்கிறார்கள். பார்த்து துரியோதனார்கள் பொங்கி எழுப்பி அப்படியே அதை தன்னுடைய சகோதரர்கள் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாம் வேதனையோடு தான் அந்த விழாவை கலந்து கொள்கிறார்கள். யாகத்திலே முதல் மரியாதை செய்ய வேண்டிய கட்டம் வருகிறது. யாருக்கு முதல் மரியாதை செய்வது? யார் யாருக்கு அந்த யாகத்தை நடத்துகிற தர்ம மகாராஜா முதலாக அந்த யாகத்திற்கு வருகிற முதல் மரியாதை செஞ்சு அழைக்கிறவர் தான் அந்த யாகத்தை ஆரம்பித்து வைத்து அவர்களுக்கு ஆட்சி வழங்குகிறவராக இருக்க வேண்டும். எனவே அந்த பெரிய கூட்டத்திலே தங்க தாம்பாளத்திலே நிறைந்த பொருள்களை எல்லாம் வைத்து மங்கள பொருள்களை எல்லாம் வைத்து தங்க கண்டி செம்பிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு பாத பூஜை செய்து சிறப்பு அழைப்பதற்காக அங்கே தர்மரும் அவரோடு தம்பியர்களும் வருகிறார்கள். அப்பொழுது நினைக்கிறார்கள், இவருடைய பிதாமகர் பீஷ்மர் தானே இத்தனைக்கும் காரணம். 2 நாட்டிற்கும் சொந்தக்காரன், 2 நாட்டிற்கும் அரசு பரிபாலனம் செய்கிற உரிமையை இயல்பிலே பெற்றவர் பீஷ்மர் அல்லவா? அந்த பிதாமகனை விட்டுவிட்டு இவர் யாருக்கு செய்வார்கள்? அவருக்கு தான் எல்லோரும் எண்ணுகிறார்கள். அந்த பிதாமகனை கடந்து செல்கிறார்கள். அப்படியானால் திருதராஷ்டிர அண்ணனுக்குத்தான் செய்வார்கள். பெரிய தந்தையை விட யார் இருக்கிறார்கள் என்று அதையும் கடந்து செல்லுகிற பொழுது நினைக்கிறார்கள், ஓஹோ, ஒருவேளை திருதராஷ்டிரனுக்கு செய்ய மாட்டார்கள், துரியோதனனுக்கு செய்வார்கள். எவ்வளவு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக மகாராஜாவாக நம்முடைய அண்ணன் இருக்கிறானே, நம்முடைய பெரிய தந்தையுடைய மகன் இருக்கிறானே, அவனுக்கு செய்வார்கள் எண்ணி பார்க்கிறார்கள். அதை கடந்து போகிறார்கள். ஒருவேளை இவங்களை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் வந்து செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். யாருக்கும் வந்து கிடைக்கவில்லை. அவர்களை எல்லாம் கடந்து வெளியே நடையிலே ஒரு சாதாரண இடைக்குளத்திலிருந்து அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த கண்ணவரான் அங்கே வந்து நிற்கிறார். அவரை பார்த்து அவருடைய வாழ்க்கையை மரியாதை செய்து அழைத்து வருகிறார்கள். கர்வர் எல்லோரும் ஏளனமாக பார்க்கிறார்கள். ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சாதாரண சாமானிய இடைகளுக்காக இவ்வளவு பெரிய மரியாதை என்று ஏளனம் பேசி முன்னும் இருக்கிறார்கள். அங்கே அந்த சபைக்கு அழைத்து வருகிற பொழுது துரியோதனனுடைய தம்பியை ஒருவர் எதிர்த்து பேசுகிறார். அவன் பேச்சு அதிகப்பட்டு போகிறது. அவன் துரியோதனாதிகள் அவர்களுக்குத்தான் செய்ய வேண்டிய சிறப்பை இந்த பாண்டவர்கள் அவர்களை அவமானப்படுத்துவதற்காகவே செய்ததை போல பேசுகிறார். அப்படி பேசியதெல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் பகவானே, கண்ணபிரானே அவர்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறார்கள். அப்படி சிசுபாலனுடைய பேச்சு எல்லை தாண்டிய பொழுது பகவானுடைய கையில் இருந்த சக்கராயுதம் உத்தரவு கேட்காமல் தானாக கரண்டு சென்று அவருடைய சிறப்பை சேதம் செய்கிறது. பாரதம் என்று ஒரு மகா யுத்தம் இந்த யுக தர்மத்தை நிலைநாட்டுகிற போருக்கு முதல் கடற்படையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், யாரும் கட்டளையிடவில்லை, யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை. இவன் பேசிய பேச்சு பொறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வாக்கு அதை தாங்க முடியாமல் தர்ம சக்கரம் கலந்து வந்து அவருடைய தலையை எடுக்கிற பொழுது எல்லாரும் நிலை கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுக்கு மூச்சுக்கு இருக்கிறார்கள். யாரும் நடக்கிறது. துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் தன் இயல்பாகவே ஒரு பகை உள்ளது. அது இன்னும் பெரிதாக்கப்படுகிறது. அப்பொழுது எல்லோரும் எழுதி கொண்டவர்கள் தான் திரும்பி செல்கிறார்கள். எந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தர்ம மகாராஜா அனுப்பி வைக்கிறார். பாண்டவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து உபசாரம் செய்து அனுப்பி வைக்கிறார்கள். எல்லோரும் சென்ற பின்னால் பகவான் மட்டும் தனியாக இருக்கிறார். அப்பொழுது அவரை அழைத்து கண்ணனை அழைத்து சொல்லுகிறார், தர்மா, எவ்வளவு இருந்தாலும் நீ என் பேரிலே கொண்டிருக்கிற அன்பு ஒரே காரணத்திற்காக ஒரு அரச மரபை மீறி, ஒரு எதிர்பார்ப்பை மீறி எனக்கு நீ சிறப்பு செய்ததனாலே உனக்கு பகை வந்துவிட்டது. நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்துக்குள்ளே, உறவுக்குள்ளே எந்த முரண்பாடு வந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு அனுசரித்து போக முடியுமோ அந்த
போக வேண்டும். எதிர்காலம் உங்களுடைய குடும்ப பகையாலே பெரிய போரை சந்திக்கக்கூடிய காலம். எனவே தர்மம் தான் உறுதியுடைய இலக்கணமாக இருந்து கொண்டு விட்டுக் கொடுக்கிற அளவுக்கு விட்டுக் கொடுத்து உன்னுடைய இலக்கிற பந்துகளை நீ நட்போடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆறுதலும் தேர்தலும் அவர்களுக்கு ஆசையும் சொல்லி பகவான் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது காலம் நடக்கிறது. துரியோதனாகிய நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது என்று துரியோதனன் அந்த பாண்டவர்களை விருந்துக்கு அழைக்கிறார். இங்கே வந்து அழைத்த மாத்திரத்திலே தர்மனும் நினைத்து பார்க்கிறார். பகவான் சொன்னாரே, குடும்பத்துக்குள்ளே உணவுக்குள்ளே பகை வருவதற்கான சூழல் இருக்கிறது, நேரம் சரியில்லை, எனவே விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று. அப்படியானால் அவர்கள் விருந்துக்கு அழைத்தால் நாமும் அதை ஏற்றுக்கொண்டு செல்வோம் என்று எல்லோரும் விருந்துக்கு செல்கிறார்கள். விருந்துக்கு சென்ற பொழுது அங்கே எல்லோருக்கும் விருந்து நடக்கிறது, விளையாட்டுகள் நடக்கிறது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற பொழுது சூதாட்டத்திற்கு நடக்கிறார்கள். தர்மம் மறுக்கிறார். அப்பொழுது அரச தர்மம் போருக்கும் சூதுக்கும் அழைத்தால் மறுக்கக்கூடாது, அது மரியாதை இல்லாத செயல். எனவே நீ சூதுக்கு வரலாம் என்று நாம் உறவுக்குள்ளே நீ போர் இருக்கக்கூடாது, எனவே நாங்கள் போருக்கு அழைக்கவில்லை, விளையாட்டுக்கு தகுதி அழைக்கிறோம் என்று அழைக்கிறார்கள். அங்கிருக்கிற நிலைமை என்ன என்றால் தர்மனுக்கு எதிராக சூதாட்டத்திலே சொக்கட்டாண்டாகி நகர்த்துகிற ஆற்றல் ஒழுங்கி எவருமே இல்லை. தர்மனை வெல்லுகிற ஆற்றலுள்ள யாருமே இல்லை. எனவே சூதில் கூட தர்மம் தான் வெற்றி கொள்வார் என்று சொல்கிறார்கள். எனவே சபை சொல்கிறது, எல்லோரும் சூழ்ந்திருக்கிற இடத்திலே சூதாட்டம் நடக்கிறது. துரியோதனனுக்காக சொக்கட்டானை விரும்புவதற்கு தாய்மாமன் சபை வந்து அமர்கிறார். அப்பொழுது சலசலப்பு ஏற்படுகிறது. துரியோதனா, நீ ஒரு பக்கம், தர்மம் ஒரு பக்கம் இருப்பதுதானே சரி, அதுதானே ஒரு நிரப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும் என்று பேசி பார்க்கிறார்கள். ஆனால் ராஜகுரு யாகத்திலே நீங்கள் இந்த சரியை பார்த்தீர்களா? அந்த இடையனை அந்த கண்ணனை கொண்டு வந்தல்லவா மரியாதை செய்தீர்கள். எங்களுக்கு மாமன் விருந்தல்லவா, எங்களுடைய மாமன் எனக்காக விளையாடுவார் என்று சொல்லுகிற பொழுது அதையும் மறக்க முடியவில்லை. எனவே உறவு புரிந்துவிடக்கூடாது என்ற கண்ணனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக தர்மன் சூதுகளத்திலே உட்காருகிறார். பழுது சூதாடி பஞ்சவனை மாவாவி பழுது சூதாடி வென்று வஞ்சகமாய் மாவாவி வனத்தில் துரத்தி விட்டார். 2 வரியில் பாரதத்தை ஐயா சொல்லுகிறார். அந்த துரியோதனனுக்கு துணையாக அந்த சகுனி சூதுக்குள்ளே சூதாட்டம், தத்துப்பூச்சியை வைத்து செய்த சொக்கட்டானை வைத்து அவன் சொல்லுகிறபடி அந்த பூச்சி அதை புரண்டு புரண்டு அவன் சொல்லுகிற எண்ணத்தையே நிலைநிறுத்துகிற அளவுக்கு தயார் பண்ணப்பட்ட, முன்னதாகவே சூதாக தயாரிக்கப்பட்ட அந்த சொக்கட்டானை வைத்து பழுதான சூதாடி, நேர்மைக்கு புறம்பாக சூதாடி அவன் பஞ்சவர்களை வென்றான், அவருடைய நாட்டை வென்றான், அவர்களை காட்டுக்கு துரத்தி விட்டார். பெரியவர்கள் தான் கூடியிருக்கிறார்கள். சபையிலே பாஞ்சாலி அவமானப்படுத்தப்படுகிறார். அப்பொழுது யாரும் வாய்திறக்க முடியவில்லை. அவர்கள் கானகத்திற்கு செல்கிறார்கள். ஒரு ஒப்பந்தம், இந்த நாடு இதனுடைய பரிபாலனம் அனைத்தும் 12 ஆண்டு இந்த சூதாட்டத்திலே தோற்ற காரணத்தினால் அது கௌரவர்களுக்கு சார வேண்டும். ஒரு ஆயுள் பொழுதான 12 ஆண்டு கழிந்ததும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 12 ஆண்டு கானகத்துக்குள்ளே அவர்கள் வாழ வேண்டும். அதில் பாதி நாட்கள் வெளியே தெரிந்தால் மீதி நாட்கள் வெளியே தெரியாமல் கறந்து ஒழித்து வாழ வேண்டும். தர்மம் எங்கே இருக்கிறார் என்று கௌரவர்கள் யாரும் கண்டுகொள்ளக்கூடாது, அவருடைய கண் படாத அளவுக்கு ஒழித்து வாழ வேண்டும் என்று ஒப்பந்தத்தை மிக கடினமாக ஏற்படுத்தி அனுப்புகிறார்கள். அவர்கள் கானகத்திற்கு செல்கிறார்கள். கானகத்திலே இருக்கிற தருவிகளை தேடி அங்கே அதிதிகள் வருகிறார்கள், பண்டார பிரதேசிகள் வருகிறார்கள், இல்லாதவர்கள் வருகிறார்கள். பொல்லாங்குக்கு ஆட்பட்டு அவர்கள் அல்லற்பட்டவர்கள் எல்லாம் ஆறுதல் தேடி வருகிறார்கள். வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. பாஞ்சாலி என்ன செய்வது என்று தவித்து இருக்கிற பொழுது எம்பெருமான் அவர்களுக்கு சூரிய பாண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டத்தை கொடுக்கிறார். என் பேர் அறிகிறார் என்ன நினைத்து பாண்டவனின் அன்பரே நீரை அதுகளையே விட்டவுடன் என் பேர் அறிய எழுத்து விட்டவுண்டார். அன்பாக எல்லோருக்கும் அமுதாய் வருகின்றார். நாராயணமூர்த்தி கண்ணனாக பாண்டவர்களுக்கு அந்த அட்சய பாத்திரத்தை கொடுக்கிறார். அவர் அரியுடைய பெயரை சொல்லி தண்ணீரை விட்டு 4 அரியர்கள் அரிசியை எடுத்து போட்டால் போதும், எத்தனை லட்சம் பேர் வந்து
எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று துரியோதனன் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து பார்க்கிறார். பலவிதமான காலகட்டங்களிலே அவர்களை வெல்வதற்கான உபாயங்களை எல்லாம் தேடுகிறார். அவைகளை எல்லாம் பகவானுடைய அருளாலே வென்று இந்த பாண்டவர்கள் எப்படியும் போர்தான் வரும் என்பதை கண்ணன் மூலமாக அறிந்த காரணத்தினால் பகவான் அவர்களை மனம் வருவதற்காக துரியோதனை எதிர்த்து வெற்றி பெற வேண்டுமானால் வலுவான வர வேண்டும். ஈசனை நினைத்து பாசுபத அஸ்திரம் வருவதற்காக அந்த அர்ஜுனனுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள். விஜயனுக்கு வாணி பல கொடுத்து, வீமனுக்கு நல்ல விசை தண்டாயுதம் கொடுத்து, தாமும் சகாதேவனுக்கு சக்தி சூலம் கொடுத்து, நகலனுக்கு கதாயுதமும் நல்ல பறி கொடுத்து, அங்கே தர்மனுக்கு பொறுமை அறி கொடுத்து, தர்மனுக்கு மட்டும் ஆயுதம் பொறுமை, மற்றவர்களுக்கெல்லாம் ஆயுதம் விசை தண்டாயுதத்தை வீமனுக்கு கொடுக்கிறார்கள். அந்த தண்டாயுதத்திற்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அத்தகைய தண்டாயுதம். அதுபோல அர்ஜுனனுக்கு கிடைக்கிற பாசுபதாஸ்திரம் அன்று இருந்த அஸ்திரங்களிலெல்லாம் மேலான அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை ஈசனிடமிருந்து பெறுவதற்கான உபாயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தையும் பெற்று எல்லோரும் கானகத்திலே இருந்து கொண்டு அந்த காலம் கடகிறது. அந்த பாண்டவர்களுக்கான நாள் வந்துவிட்டது. துரியோதனை பார்த்து கேட்பதற்காக பகவான் வருகிறார். பாரத பகவான் இந்த பஞ்சவனுக்காக தூதுவனாக வருகிறார். வருகிற பொழுது நேராக துரியோதனை பார்க்கிறார். பார்த்து கேட்கிறார், பாண்டவர்களுக்கு நீ நாட்டை கொடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டதே என்று கொடுக்கிறார். அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்க மாட்டார் என்பது இவர்களுக்கு தெரியும். ஆனாலும் பகவான் கேட்டு பார்க்கும் ஒன்றுதான் கேட்கிறார். துரியோதன் கொடுக்க மாட்டார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்துதான் வருகிறார்கள். ஆனாலும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அதை முறையோடு செய்வோம் என்றுதான் பகவான் கொடுக்கிறார். அப்படி அவர்களுக்குரிய நாடை கொடுக்கவில்லையானால் நாடோடிகளாக, சொந்த நாட்டின் அகதிகளாக, ஏதுமற்றவர்களாக இந்த இருக்கிற பாடல்கள் சொந்த நாட்டிலே வந்து குடியேறி கொள்ளட்டும். 5 ஊரை கொடுத்தால் போதும். அவர்களுக்கு பரிவாரங்களெல்லாம் வேண்டாம். 5 ஊரை கொடுத்தால் அதில் பிச்சை எடுத்து உண்டு அந்த ஊரிலே அவர்கள் வாக்கு கொடுப்பார்கள். எனவே 5 ஊரையாவது கொடுத்து பகவான் கேட்கிறார். அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லுகிறார். 103 அளவு கூட நான் இனி கொடுப்பதில்லை. நான் சூதி கொண்ட பூமி நான் வாதி உனக்கு தருவதில்லை என்று அவர் பேசுகிறார். பேசியது மட்டுமல்ல, பகவானை ஏளனப்படுத்துகிறார். ஏளனப்படுத்திய பொழுது பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். நான் யார், நான் இடையனா, என்னுடைய பாதத்தை பார், என்னுடைய திருமுடியை பார் என்று தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். கண்டபினால் அந்த அவருடைய முடியை காண முடியாது, அவருடைய அடியை காண முடியாது. சமயத்திலே ஈசன் இப்படி ஒரு கோலம் எடுத்தார். அடிமுடி காண முடியாத ஈசன் அதே கோலத்தை இந்த நாராயணமூர்த்தியில் எடுத்து காட்டுகிறார். கால் கண்டார், காலையை கண்டார் என்ற அந்த காலை யாரும் காண முடியவில்லை. பாதாளத்தை நோக்கி போய்விட்டது. அவருடைய முடியை யாரும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு போய்விட்டது. அப்பொழுது துரியோதனன் சிரிக்கிறார். அவனை சார்ந்தவர்களெல்லாம் சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு சிந்தனை என்ற ஒன்றே இல்லை. சிரிப்பு வருகிறது. சிரித்து கொண்டு கேட்கிறார்களே, கண்ணா, நீ ஆடை மாடலவா வைத்துக் கொண்டிருந்தாய். இந்த செப்படி விட்டு எங்கே வந்தால் இப்படி ஒரு உடலை இழுத்து நீட்டி இந்த அளவுக்கு நிமிர்த்து காட்டுகிற இந்த செப்படி விட்டு எங்கே பிடித்தாய் என்று கேட்கிறார்கள். பகவானை சிரித்து விட்டார். சிந்தனை ஊடகெடுத்து, சிந்தனை குரடர்களுக்கு எதை காட்டியும் பயனில்லை, தன்னை காட்டியும் பயனில்லை. எனவே போர்தான் உறுதி என்றால் பாண்டவர்களும் போரில் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நீ நாட்டை கொடுக்கவில்லையானால் போருக்கு நாளை குறித்து விடுவோம் என்று பகவான் நாளை குறித்து விட்டு செல்கிறார். பாரத போர் நடக்கிறது. போரிலே பாண்டவர்கள் 5 அவருக்கு துணையாக பகவான் சத்திய பிரமாணத்தின்படி பகவான் போர்க்களத்திலே ஒரு ஆயுதம் கூட எடுக்காமல் தன்னுடைய அடிமைக்கு, தன்னுடைய தொண்டருக்கு, தன்னுடைய சீடனுக்கு சாரதியாக அவருடைய காலடியிலே தேர் ஓட்டுகிற தேரோட்டியாக அந்த 12 நாள் பாரத போரையும் பகவான் நடத்துகிறார். அங்கே துரியோதனாதிகளுக்கு பெரிய படை எப்படி சேர்ந்தது என்றால் இந்த பரதகண்ட முழுக்க அவர் படை அறிவித்தார்கள். துரியோதன மகாராஜா போர் நடத்தப் போகிறார்.
பாண்டவர்களோடு போர் நடத்துகிற அந்த போர்க்களத்திலே துரியோதன மகாராஜாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு வருகிறார்களோ அந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம் வரி நீக்கம் செய்து தருவோம், அவர்களுக்கெல்லாம் சலுகைகளை தருவோம், அவர்களுக்கெல்லாம் மானியத்தை தருவோம், எங்கள் கஜானாவிலிருந்து பணத்தை அள்ளி தருவோம், சிறுநில மன்னர்களெல்லாம் மறுநில மன்னர்களாக மாற்றி காட்டுவோம் என்றெல்லாம் வாக்குறுதியை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். கொடுக்க முடியாத, கொடுக்க தேவையில்லை. காரணம் அவர் சொன்னதோடு சரி. எனவே எல்லோருக்கும் படையை நிறுத்தினார், அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று படைபலத்தை பெரிதாக்கி கொள்கிறார். அப்படி பெரிய படைபலத்தை தனதாக்கி கொண்டு அவர் போர்க்களத்திலே தயாராக இருக்கிறார். பாண்டவர்களுக்கு படையாக பாண்டியன் செல்லுகிறார். தெற்கே இருந்து இதுபோல நல்ல மன்னர்கள் தர்மத்திற்கு எப்பொழுதும் துணை நிற்கிற மன்னர்களெல்லாம் பாண்டவர்களுக்கு துணையாக செல்லுகிறார்கள். ஆசை வார்த்தையிலே பயங்கி விடாமல் போர்க்களத்திலே தர்மம் வெல்ல வேண்டும், பகவானுடைய கை ஓங்க வேண்டும் என்பதற்காக அங்கே பாண்டவர்களுடைய படை இங்கே உருவக்கத்திலே அடிபடுத்தி நிற்கிறது. துரியோதனன் அங்கே போர்க்களத்திலே வந்து நிற்கிறார். அந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் யார் தலைமையாகி போர் நடத்துவது என்று இருபக்கம் பேசப்படுகிறது. இங்கே கண்ணன் யாரை கைகாட்டுகிறானோ, கண்ணன் யாரை கண்காட்டுகிறானோ அவனுடைய கஞ்சாடையிலே நாங்கள் போர் நடத்தி கொள்ளுவோம். எங்களுடைய கட்டளைகள் எல்லாம் கண்ணனுடைய காலடியிலே இருந்து பிறந்தால் போதும் என்று பாண்டவருடைய படை முழுக்க சொல்லுகிறது. ஆனால் துரியோதனுடைய படை பெரும்படையாக இருக்கிறது. துரியோதன மகாராஜா வெற்றியை எளிதாக எட்டி விடுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது பீஷ்மரை அழைத்து போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். பிதாமகரே, நீ நின்றால் உம்மை எதிர்க்கிற ஆட்சி எவனுக்கும் இல்லை. நீ முதல் நாள் முன்வழைக்கிற பொழுது பாண்டவர்கள் அவருடைய பக்கம் இருக்கிற படை அத்தனையுமே அழிந்து போகுமே. எனவே பிதாமகர் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் சரி, தேரோட்டியுடைய மகன் கர்ணனும் சரி, அங்கத தேசத்தை கொடுத்து அவனை அரசனாக்கி என் முன்னால் அவனை பெரியவனை போல நீ வைத்திருக்கிறாயே. அந்த கர்ணன் போர்க்களத்திலே இருப்பது வரை, அந்த கர்ணன் உன்னோடு இருப்பது வரை நான் போர் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்கிறார். அங்கே ஒரு ஈகோ, அங்கே ஒரு உணர்வு போராட்டம், அங்கே ஒரு மரியாதை இல்லை, ஒருவருக்கு ஒரு ஒப்புரவு இல்லை. அங்கே தன் படையிலே தன் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற அந்த கர்ணனை கூட ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அந்த பீஷ்மருக்கு இல்லை. இன்னைக்கு கர்ணனை விட்டுக் கொடுக்கிற நிலைமையிலே துரியோதனன் இல்லை. இப்படி ஒருவர் நான் பெரிது நீ பெரிது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக 100 பேர் இருந்தால் 100 பேர் 100 கருத்திலே இருக்கிறார்கள், 100 பேர் 100 பார்வையிலே இருக்கிறார்கள். இங்கே 5 பேர் இருந்தால் கூட 5 பேரும் ஒரே பார்வை. கண்ணனுடைய காலடியில் பார்க்கிறார்கள். அவருடைய நகம் அசையுமா, அவருடைய இமை அசையுமா, அவர் என்ன சொன்னாலும் சரி அதை செய்யலாமல் இருக்கிற பொழுது போருக்கான நேரம் வருகிறது. இன்று யாரும் எதிரடியிலே தலைமை தாக்கி கொண்டிருக்கட்டும், நாம் போர்க்களத்துக்குள்ளே செல்லுவோம் என்று எம்பிரான் சங்கை எடுத்து வைத்துக்கொண்டு காஞ்ச சைன்யம் என்ற சங்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு போருக்கு நேரம் குறித்து போர்க்களத்திலே போரை சங்கையை நாதம் எழுப்பி ஓதுவதற்கு தயாராக பொழுது ஆடி நடுங்கி அர்ஜுனன் காலங்களிலே விடுகிறார். பகவானே, இந்த போர்க்களத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? எதிரிகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்று நீர் சொல்லுகிறேன். யார் எதிரி? என் முன்னால் இருக்கிறானே துரியோதனன். அவன் சிந்துகிற ரத்தமும் நான் சிந்துகிற ரத்தமும் ஒன்றல்லவா? அவனுடைய ரத்தத்தை சிந்தி இந்த போரிலே நான் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆள வேண்டுமா? அப்படி ஒரு ஆட்சி தேவையா என்று அவனுடைய ரத்தவாசம் அவனை தடுக்கிறது. அதற்கு அடுத்தாலே சொல்லுகிறார், இந்த போர்க்களத்திலே பீஷ்மர் என்னை எதிர்த்துத்தானே போரிடுவார். பீஷ்மரை நான் எதிர்க்க வேண்டுமா? என்னுடைய தந்தை வணங்குகிற வணக்கத்துக்குரியவர் அல்லவா? என்னுடைய தந்தையின் தந்தை அல்லவா அவர்? பிதாமகர் அல்லவா? புதியவர் அல்லவா? இந்த பரதகண்டம் முழுக்க அவருக்கு அல்லவா சொந்தம்? தன்னுடைய தந்தையினுடைய ஆசைக்காக, அவருடைய வருடார மனத்திற்காக இந்த நாட்டையே நான் ஆட்சி செய்ய மாட்டேன், நித்திய பிரம்மச்சரியாக இருப்பேன், என் தந்தையினுடைய ஆசை நிறைவேறினால் போதும் என்று தந்தையினுடைய ஆசைக்காக தன் நாட்டை இழந்த அந்த மகானல்லவாக இருக்கிறார். அவனை நான் சொல்ல வேண்டுமா? அவனை எதிர்த்து நான் போர் செய்ய வேண்டுமா? இது சரியாகுமா? இது தர்மமாகுமா? இது நீதியாகுமா? அது மட்டுமா? ஆச்சாரியன் இருக்கிறானே, அந்தணனுக்கு ஆச்சாரியத்தை கற்றுக் கொடுத்த அந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் மத்தியிலே சத்திரியர்களுக்கு
பெரிய யுத்த நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த அந்த துரோணாச்சாரியன் அங்கே இருக்கிறார். அந்த துரோணாச்சாரியன் சத்திரியனுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அங்கே துரியோதனுடைய அடியிலே இருக்கிற கர்ணன் சென்று படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தேரோட்டி மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று எங்களுக்கு கற்றுத் தந்தார். துரியோதனாதிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி எங்களுடைய குலத்தை எங்களுடைய குடியை உயர்த்திய பெருமைக்கு சொந்தக்காரர் அல்லவா நாங்கள் எழுத்து படித்த, நாங்கள் எண்ணெய் படித்த, எங்கள் கண்ணை திறந்த ஆச்சாரியனை எதிர்த்து நாங்கள் போரிட முடியுமா? இது அடுக்குமா? இது தகுமா? இது சரியா என்று அவர் அலம்புகிறார், சலம்புகிறார். அங்கே போர்க்களத்திலே யானைகளெல்லாம் அங்கே போருக்கு தயாராகிறது, சேனைகளெல்லாம் தயாராகிறது. ஆர்வோசம் ஒலி எழுப்பிவிட்டது. ஆனால் அதற்றி நிற்கிறானே அர்ஜுனன், அவனை பார்த்து பகவான் அவனுக்கு தேர்தல் சொல்லுகிறார், சிரிக்கிறார். நீ பாசம் வீழ்த்துகிறது. இந்த போர்க்களம் தர்மத்திற்காக நடக்கிற போர்க்களம். இவர்களுடைய உயிரெல்லாம் முன்னால் இங்கே வீழ்த்தப்படும் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, இவருடைய விதியெல்லாம் நான் முடித்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் இவர்களெல்லாம் வீழப் போகிறார்கள். விதி முடிந்து விட்டது. இவருடைய விதிக்கணக்கை நீ எழுதவில்லை, நான் எழுதுகிறேன். எனவே இவருடைய விதிக்கணக்கை எல்லாம் நான் முடித்திருக்கிறேன். உன் செத்தவர்களை கொள்வதற்காக நீ இவ்வளவு சிந்திக்கிறாய். நீ தந்தை என்று எண்ணுகிறாயே, அவன் இறந்து போனான். அவனுடைய விதிக்கணக்கை நான் முடித்திருக்கிறேன். நீ பிதா என்று சொல்லுகிறாயே, பிதாமகன் என்று எண்ணுகிறாயே, அவனுடைய விதிக்கணக்கை சிக்கலியாக நான் முடித்து வைத்திருக்கிறேன், தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறேன். நீ அவனை போய் கொல்லுவது எப்படி? செத்த படத்திற்கு போறான் என்று இருக்க வேண்டிய காலத்திலே என் பிதாமகனுக்கு எதிராக போராட்டாக இருக்கிறாய். ஆச்சாரியனாம் ஆச்சாரியன் அருகதையற்றவன், ஆச்சாரியத்துவத்திற்கே இழுக்கு சம்பாதித்து தந்தவன். அந்த இழுகடனை, அந்த பழி மூடனை கொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு நேரம் பார்த்திருக்கிறேன், நான் அதற்கான நாள் குறித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்திலே நீ முடியாது என்று சொன்னால் முடியாது என்று போய்விடாது. இவர்களெல்லாம் மூச்சோடி போய்விடுவார்கள். கடப்பொழுதில் இவர்களுடைய மூச்சடக்க என்னால் முடியும். ஆனால் நான் இந்த போர்க்களத்திலே தர்மத்தை வெல்ல வேண்டும். 100 பேர் அதர்மத்தின் பக்கம் இருந்தாலும் 5 பேர் இருந்தால் தர்மம் தான் வெல்லும் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதற்கு தான் போர் நடத்துகிறேன். என்னால் முடியாமல் உன்னை வைத்திருக்கவில்லை. எனவே நீ போர் செய்ய வேண்டிய கடமை. அவர்களுடைய உயிரெல்லாம் எனது, உனது உயிர் எனது. இந்த உலகில் இருக்கிற அனைத்து உயிர்களுடைய அசைவும் என்னால்தான், சந்திர சூரியன் என்னால்தான் என்று அவனுக்கு விசுவரூப விதத்தை காட்டினார். அந்த விசுவரூப ரசனத்தை முதல்வராக திருவள்ளுவர்களுக்குத்தான் காட்டினார். ஜனகாதி முடிவுகளும் தேவர்களும் மாணவர்களும் உலக மக்கள் எல்லாம் இறைவா அவருடைய பாதத்தை பார்த்ததில்லை, பாதத்தில் இருந்து துகள்களாக விழுகிற தூளை பார்க்கவில்லை, அவனுடைய வேணி எழிலை பார்க்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத காட்சியான அந்த முழு தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை, அந்த முழு முதல் கனவு கொடுத்த பொழுது அந்த மூடர்கள், அந்த இளைஞர்கள், அந்த அறிவற்றவர்கள் வெறுத்தார்கள், ஏளனப்படுத்தினார்கள். ஆனால் அர்ஜுனன் அதுவரை வாதம் பண்ணி கொண்டிருந்தவர் அந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே, பகவானே நீ எய்தால் நான் அம்பாக போகிறேன், எய்தவன் நீ இருக்க கணக்கு எந்த கவலையும் இல்லை. நீ ஆட்டுகிற பொழுது நான் ஆடுகிற பாவையாக இருப்பேன். நீ எய்கிற பொழுது நான் அம்பாக மாறிவிடுவேன். இறைவா உன்னுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் பாரத போரிலே கொண்டிருந்து நடத்துகிறான். கண்ணனுடைய கண்ணசையிலே பாரதம் நடக்கிறது. பாரதம் 18 நாள் நடக்கிறது. பாண்டவர் பக்கம் பேரழிவு, கௌரவர்கள் பக்கம் முழு அழிவு என்று போர் முடிந்து நிற்கிறார்கள். போர் முடிந்து நிற்கிற போது அங்கே இருபக்கமும் பார்க்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ரத்தம், எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல் என்ன என்று பார்க்கிற பொழுது 5 பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டிக்கு பிள்ளை இல்லை. அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு கர்மம் செய்வதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துரியோதனாதிகளுக்கு இறந்து கிடக்கிற அந்த பிண்டங்களுக்கெல்லாம் அங்கே அவர்களுக்கு செய்வதற்கு நாள் இல்லை. பகவான் கிடைக்கிறார். ஏன் தர்மா என்ன இருந்தாலும் அவர்களெல்லாம் அவருடைய இனதின பந்துக்கள். அவர்கள் கொல்லாமல் செய்தார்கள், இன்று இல்லாமல் போனார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளை எல்லாம் செய்து எள்ளும் நீர் உரைத்து அந்த துரியோதனாதிகளுக்கெல்லாம் பாண்டவர்களே செய்ய வேண்டிய சடங்குகளை முறைகளை எல்லாம் செய்கிறார்கள். பாண்டவர்கள் ஒரு திருப்தியாக இல்லை. அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்று அவர்களுக்கு தர்மம் தோன்றதே இல்லை. தர்மம் வெற்றி பெற்று விட்டது, அதன் அழிந்து போனது. ஆனால் நிம்மதி இல்லை.
ஆனால் உண்மை இல்லை. இந்த வெற்றியிலே என்ன இருக்கிறது? இந்த வெற்றியை கொண்டாடுவது யாரும் இருக்கிறார்கள்? பகவான் சிரிக்கிறார். பாண்டவர்கள் அவருக்கு பின்னாலே நடக்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது அந்த பாண்டவர்கள் குடியிருக்கிற கூடாரத்துக்குள்ளே செல்ல வேண்டும். பகவான் அந்த மெதுவாக தேரை ஓடி கொண்டு வருகிறார். அந்த தேர் மெதுவாக ஓடி அங்கே வந்து நிற்கிற பொழுது அர்ஜுனன் பகவானை பார்க்கிறார். பொதுவாக இந்த உலகிலே ஒரு நிலைமை, ஒரு போர் நடத்தினால் அந்த போர்க்களத்திலே வெற்றி வீரனாக வரக்கூடிய அந்த வெற்றி திருமணத்துக்கு காலத்தில் நடத்துகிற தேரோட்டி அந்த தேரை நிறுத்தி விட்டு அரண்மனைக்குள்ளால் தேரை நிறுத்தி விட்டு கையிலே இருக்கிற தார்கூச்சியை பிடித்துக் கொண்டு 3 முறை அந்த தேரை வரவர வேண்டும், வெற்றி வெற்றி என்று சொல்லி. அதுதான் அரண்மனையிலே இருக்கிறவர்களுக்கு அறிகுறி. போர்க்களத்திலே நம்முடைய நாடு வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். எனவே வெற்றியிலே வந்திருக்கிறோம். பகவான் இப்படி நடுமை சுற்றி வந்து நம்மை வெற்றியை நிலைவாழ்த்து காட்டுகிற சடங்கை செய்வார் என்று அர்ஜுனன் பார்க்கிறார். பகவான் சிரிக்கிறார். என்னப்பா போர்க்களத்திலே போர் செய்ய மனத்தான், ஒவ்வொரு காரியத்தையும் காய்கறிகள் போல் நான் கண்டுபிடிக்கிறேன், வெற்றியும் நீதான் பெற்றாய், இன்று உன்னை விட்டு நான் வளர வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறாயே, இந்த தேரை விட்டு நான் கீழே இறங்கினால் நடப்பதை வேறு அர்ஜுனனை தேர்விலிருந்து ஒரே தள்ளாக வெளியே தள்ளுகிறார். 18 நாள் அவருடைய கால்களில் இருந்து கண்ணின் இமை போல அவர்களை காத்துக்கொண்ட பகவான் அர்ஜுனனை கீழே தள்ளி போடுகிறார். தள்ளி போட்டு தன்னுடைய காலால் இந்த தேரை மறுபக்கம் தள்ளி போடுகிறார். தேர் பற்றி எரிகிறது. பார்த்தாய அர்ஜுனா, உன்னை அந்த தேரிலே வைத்துவிட்டு நீ வெற்றி பெற்றாய் என்பதற்கு அடையாளமாக உன்னுடைய தேரை சுற்றி வந்தால் நீ எரிந்து கழிந்து போயிருப்பாய். உன்னை அழிக்க வேண்டும், உன்னுடைய இனத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று துரோணாச்சாரி எத்தனை சக்தி மிக்க ஆயுதங்களை எல்லாம் அங்கே பிரயோகித்தால் அவைகளெல்லாம் இந்த தேரை சுற்றி 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 அவர்கள் அப்படியே தைத்து நின்றது. காரணம், இந்த தேரை நான் விடுவேன், என்னை நெருங்க முடியாத காரணத்தினால், என்னை தீண்ட முடியாத காரணத்தினால் அவைகளெல்லாம் அப்படியே இருந்தது. அவைகளெல்லாம் நான் இறங்கட்டு உன்னை அழிக்கலாம் என்று காத்திருந்தது. நீ ஓடிச்சல் என்று அவனை செல்ல வைக்கிறது. எம்பெருமான் அங்கே இருக்கிறார். இருக்கிற பொழுது அங்கே அவர்களுடைய குலத்தினுடைய கண்ணில் பரீட்சித்து, அந்த பரீட்சித்து அவருடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். போர்க்களத்திலே அபிமன்யு இறந்து போனான். ஆனால் அபிமன்யுடைய பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அவள் ஓடிவிட்டு கண்ணனை பார்த்து அழுகிறார். ஒரு எஃகு முனையானது, ஒரு முனை முக்கோண வடிவில் ஒரு எஃகு ஆயுதமானது என் வயிற்றையே சுற்றி சுற்றி வருகிறது. நான் எழுதி தடுத்தால் அது என்னை ஒன்றும் செய்வதில்லை. என் கண்களிலே வந்தால் கூட அது என் கண்ணை கூட தீண்டவில்லை. என்னை சுற்றி சுற்றி வருகிறது, ஆனால் என் வயிற்றை நோக்கியே வருகிறது. நான் தட்டி தட்டி விட்டு வந்துவிட்டேன். பகவானே, இந்த எஃகு முனை என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை தாக்க வருகிறதோ என்று நான் எண்ணுகிறேன். நீர்தான் காக்க வேண்டும் என்று பகவானிடம் வருகிறார். அப்பொழுது பகவான் சிரித்துக் கொண்டு சொல்லுகிறார், இது உன்னுடைய பிள்ளையை பூவோடு எரிப்பதற்காக அந்த துரோணாச்சாரி பொல்லாத ஒரு இரக்கமற்ற தன்மையிலே அவன் போர்க்களத்திலே உன்னுடைய சந்ததியெல்லாம் அளிப்பதற்கான ஆயுதத்தை பிரயோகித்தார். அது அர்ஜுனனுடைய பேரனும் அபிமன்யுடைய மகனுமான பரீட்சித்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற அவனை கொள்வதற்காக வருகிறது. எனவே இதை வெல்ல வேண்டுமானால் இந்த உலகில் வேறு எவனிடமோ அதற்கான ஆயுதம் இல்லை என்று தன் கையிலே இருந்த சக்கராயுதத்திற்கு கட்டளையிடுகிறார். அது செல்லுகிறது, அது துரத்தி செல்லுகிறது. அந்த துரோணாச்சாரி விட்டறிந்த, அந்த விதேசி விட்டறிந்த அந்த பொல்லாத ஆயுதத்தை அளிக்கிறது. ஆயுதமிருந்து அந்த தர்மபுரம், அந்த பாண்டவருடைய குலம் காக்கப்படுகிறது. சிரித்துக் கொண்டு பகவான் சொல்கிறார், பாரதத்தை யார் நடத்தினார்? பாண்டவர்கள் எல்லாம் சொல்கிறார். பகவானை தெண்டனித்து சொல்லுகிறோம், நீங்கள் நீர்தான் நீர்தான் சொல்லுகிறார். அகிலத்தை தவிர தெளிவாக வேறு எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. ஐயா தன்னுடைய மக்களை பார்த்து கேட்ட பொழுது அந்த மக்கள் ஐயாவிடம் கேட்கிறார்கள், பாண்டவரை காத்து ரட்சி தாண்டாமல பாண்டவரை எப்படி பக்கமாக பகவான் இருந்து காத்து ரட்சித்து ஆண்டாரோ அதுபோலத்தான் பகவான் யாரையும் ஆட்கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு பக்தனும் ஐயாவுடைய ஒவ்வொரு அன்பரும் கேட்கிற கேள்வியாக ஐயா சொல்லுகிறார். எனவே இந்த பாண்டவர்களை எல்லாம் அவருடைய இனத்தை எல்லாம் அவருடைய எதிர்த்து வந்த ஆயுதங்களை எல்லாம்
அப்படியே அடித்தார். இங்கே நாம் ஒன்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரத போரிலே முதல் பலி கொடுத்தது பகவானுடைய சக்கராயுதம். அது துரத்தி அந்த ராஜசூய யாகத்திலே பகவானை ஏளனம் பேசி துரியோதனாவினுடைய உடன்பரப்பை கொண்டது. பாரதம் அங்கே தங்கிவிட்டது. பகைவர்கள் நாசம் பண்ணுகிற காரியத்தை பகவான் அங்கே துவங்கிவிட்டார். பாரதம் நடந்தது, போர் முடிந்தது, எல்லோருக்கும் கர்மம் செய்து அடக்கிவிட்டார்கள். வெற்றி மட்டும் கொண்டு வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தரணிகள். அப்பொழுது அந்த அபிமன்யுடைய பிள்ளையை சொல்ல வந்த அந்த பகவானுடைய சக்கராயுதம் தான் சொல்லுகிறது. பாரதத்தை துவக்கியதும் தொடர்ந்தது, பாரதத்தை முடித்ததும் பகவான் தானே முடிய, வேறு யாராலும் முடியாது. எனவே பகவான் நேர்மையாளராக இருந்து அந்த துரியோதனன் அதற்கு முந்தைய யுகத்திலே ராவணனிடம் சொன்ன அந்த வாக்குப்படி அங்கே விழுந்து கிடக்கிற அந்த துரியோதனிடம் பகவான் சென்று கேட்கிறார், ஏ துரியோதனா, உனக்கு எத்தனை தம்பி இருந்தார்கள், எவ்வளவு பலம் இருந்தது, இன்று வேறத்த பலமாக விழுந்து கிடக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், ராவணன் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் சொல்கிறார். என்னுடைய தம்பி பீமனனை கொண்டானே ஒழிய நீ என்னை கொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அங்கே ராவணனாக இருக்கிறவர்கள் சொன்னார், என்னுடைய தம்பி உன்னோடு சேர்ந்து ராமா உனக்கு துணையிருந்து என்னுடைய உயிர்நிலையை சொன்னதனால்தானே உன்னால் வெல்ல முடிந்தது என்று சொன்னார். இங்கே பீமன் துரியோதனன் போர் செய்கிற பொழுது அந்த போர்க்களத்திலே இறுதி வரவில்லை. இருவரும் அடிக்கிறார்கள், விழுகிறார்கள், இருவரும் புரளுகிறார்கள். மலையும் புரண்டது போல, யானையும் புரண்டது போல அங்கே பெரிய தூள் பறக்கிறது. மாமரங்கள் எல்லாம் வேரோடு சாய்ந்து விழுகிறது. அப்படி போர் உக்கிர போர் நடக்கிறது. முடியவே முடியாது. அப்பொழுதுதான் அந்த துரியோதனன் சொல்லுகிறான், ஏனப்பா நாளை விட்ட வேண்டும், எல்லோரும் இறந்து போனார்கள், எத்தனை இழப்பை சந்தித்தோம், நாம் இருவரும் தானே முடிவெடுக்க வேண்டும், ஒன்றில் நீ இல்லையானால் நான், எனவே உயிர்களை சொல்லி கொண்டு வருவான் என்று அவன் சொன்ன பொழுது அவன் பொய்யான உயிர்நிலையை சொன்னான். பொய்யான உயிர்நிலையை சொல்லி என்னுடைய விழாவிலே என்னுடைய உயிருக்கு கருத்து சொன்னான். பீமன் தன்னுடைய உயிர்நிலையை அப்படியே சொல்லிக் கொடுத்தார். ஒரு இடத்திலே பீமனுடைய உயிர்நிலைகளை அடிக்கிறார், பீமன் துடிக்கிறார். ஆனால் இவன் அவனுடைய செப்பை பெயர்த்து பாஞ்சாலி சபதம் சொன்னாலே என்னுடைய விழாவிலிருந்து சீப்பாக நடத்தி பீமன் செய்வான், அதை கொண்டு நான் தலைகளை பெரியவுடைய சீப்பை வைத்து நான் தலை வைக்க மாட்டேன், நான் என்னுடைய தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன், என்னுடைய உதரத்தால் நான் ஒரு நாள் ஒழுங்குவேன் என்று சொன்னாலே அவனுக்கு சீப்பை போல அவனுடைய விழாவினுடைய பேர்த்து போட்ட பின்னால் கூட அந்த துரியோதனன் அசையங்களை அடிக்கிறார். அப்பொழுதுதான் இவனுக்கு என்ன வருகிறது, பகவானே இவன் ஏதோ சூது செய்து விட்டான், ஏதோ என்னை ஏமாற்றி விட்டான், விழாவிலே அவனுடைய உயிர்நிலை இல்லை என்று இவன் எட்டி பார்க்கிற பொழுதுதான் தேரிலே இருந்து போரை பார்த்து கொண்டிருந்த பகவான் அவனுடைய இடதுகளை அடைத்து காட்டுகிறார். அடித்து காட்டிய மாத்திரத்திலே பீமன் விசை தண்டாயுத்தினாலே அந்த துரியோதனுடைய இடது துணையை துடித்து தகர்த்து பொடித்து எறிகிறார். வேறத்த மரமாக உயிரத்த துரியோதனன் விழுந்து கிடக்கிறார். அப்படி விழுந்த பொழுது கண்ணன் சொல்லிக் கொடுத்து அவனை வீழ்த்திய பின்னால் கூட அவன் ஏளனம் தீரவில்லை. அவன் பேசுகிறார், பகவானை பார்த்து ஏளனம் செய்கிறார். அப்படி ஏளனம் செய்த பொழுது எம்பெருமான் அவனுக்கு சொல்லுகிறார், இப்பா 6 யுகங்களை நான் பார்த்து விட்டேன். எப்பொழுது என்னைத்தான் எதிரியாக நினைக்கிறார், எப்பொழுது நான் தான் உனக்கு பகைவன், எதை செய்தாலும் நான் செய்வதை ஏற்றுக்கொண்டதில்லை. எனவே இனி நான் உன்னை அழிப்பது உன்னால் தான். உன் தம்பியால் அளித்த பொழுது நீ இல்லை என்று சொன்னார், உன் தம்பியுடைய உதவியால் அளித்த பொழுது இல்லை என்று சொன்னார், நகத்தால் அளித்தேன், ஆயுதத்தால் அளித்தேன், எப்படியெல்லாம் அளித்தால் அத்தனைக்கு நீ அட்டி சொன்னாய். எனவே இனி அட்டி சொல்ல முடியாது. இனி நான் கடைசி துண்டிலிருந்து இந்த துரியோதனுக்கு பிறகு கலியை நான் பிறவி செய்வேன். கடைசி யுகம் கலியுகம். அந்த கலியுகத்திலே பிறவி செய்கிற கலியை சின்ன பின்னமாக சில சொன்னாய் தான் படைத்து அறிவு புத்தியோடு ஆளுநர்கள் தன்னோடு செறியும் கலையோடும் சிறப்போடும் தான் படைத்து என் பேரில் அன்றி இருக்க ஒரு சாஸ்திரம் தன்போதம் அறிய தான் படைப்பேன் கண்டாயே, முன்னே உனக்கு உற்ற பாலனிலும் என்னை நினைப்பு எள்ளளவு நம்பவில்லை. நீ 6 பிறப்புகள் ஆவராக இருந்த பொழுது தெரியும், நீ ஈசன் தான் எல்லாம் என்று நினைத்தால் ஈசனுக்குள் நான் தான் இருக்கிறேன், ஈசனுடைய இழப்பாக நான் என்று அறிந்து நீ என்னை திருப்திப்படுத்தவில்லை, என்னை சிறப்படைய செய்யவில்லை, என்னை துதிக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை.
அதுபோல எல்லா யுகங்களிலும் என்னை நீ ஏளனம் பண்ணினாய், நீ என்ற பெயரை சொல்லக்கூடாது என்று சொன்னாய். நீ என்னைத்தான் எதிரியாக கருதினாய், என்னைத்தான் நீ தூக்கி பேசினாய். என்னவே நீ 7 பிறப்பில் 6 பிறப்பில் எடுத்ததில்லை. ஆனால் இனி நீ கலியிலே பிறக்கிற பொழுது ஐயா என்று சொல்லுவாய், ஆண்டவனே என்று சொல்லுவாய். உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே நான் இருப்பேன். 7ஆம் பிறப்பில் என்னை நினையாதிருந்தால் பாழாவாய், மேலும் பகை இல்லை என்பதற்கு. அந்த 7ஆம் பிறப்பில் நீ என்னை சொல்லுகிற சொல்லாதாக காப்பாற்றப்படுவாய். அங்கு நீ நான் இல்லை என்று சொல்லிவிட்டால் உன் நீத பாடுதான். அதற்கு பிறகு எனக்கு பகைகளை அழிப்பேன் என்று திருமால் அந்த துரியோதனிடம் சொல்லுகிறார். அந்த துரியோதனிடம் சொல்லி இனி பிறக்கிற பிறப்பு பூலாம் பிறப்பு, மனு பிறப்பு, கோடி கோடியாக பிறவி செய்வேன். கலியர்கள் கோடி கோடியாக பிறப்பார்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய எண்ணம் இருக்கும், அதை விட ஆங்காரம் அதிகம் இருக்கும். கலியுகத்திலே மனிதனுடைய மனதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செயலை செய்கிற பொழுது யாரும் செய்கிற செயல் தவறு என்று அவன் உள்ளம் சொல்லாமல் இருந்ததில்லை. எந்த கள்ளனுக்கும், எந்த கொலைகாரனுக்கும், எந்த தவறை செய்கிறவர்களுக்கும் அது தவறு தெரியாமல் முன்யுகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு பக்கமாக இருந்தவர்கள் நல்லதையே செய்தார்கள். துரியோதனுக்கு பக்கமாக இருந்தவர்கள் அவர்கள் தீயதையே செய்தார்கள். அவர்கள் எதுவும் தெரியாது, அவர்களுக்கு செய்ய தெரிந்தது தேவைதான். ஆனால் கலியுகத்திலே அப்படி அல்ல. எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது என்று யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு செயலும் அவனை அறிந்து செய்கிறேன். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து இறைவன் உணர்த்துகிற உணர்வோடு நீ பிறப்பாய். எனவே தவறி போகிறதற்கு காரணம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. எனவே கனி பிறப்பு வித்தியாசமான பிறப்பு, 7ஆம் பிறப்பு, தூளாம் பிறப்பு, சொல்லவனா உண்மை, இறைவனுக்கு நிகரான உருவம், இறைவனுக்கு நிகரான படைப்பாற்றல், இறைவனுக்கு நிகரான அனைத்தையும் தந்தவனை பிறகு செய்வேன் என்று அந்த துரியோதனிடம் ஐயா சொல்லிவிட்டு கர்ணனுக்கு மோட்சமளித்து, கர்ணனுக்கு மோட்சமளிக்க செல்கிற பொழுது வியாசர் மெதுவாக கேட்கிறார், ஐயா இவனுக்கு மட்டும் இந்த பாரத போற்றத்துக்குள்ளே தனி மோட்சம் கொடுக்க போகிறேன். அப்பொழுது ஐயா சொல்லுகிறார், இவன் முன்யுகத்திலே எனக்காக பிறந்திருந்து எதிரி வசம் சேர்ந்து விட்டான். ஒன்றை பிறப்பில் இவன் வாலி, அவன் வாலியாக இருக்கிற பொழுது எனக்காக பிறந்து அவன் எதிரியோடு சங்காரம் கொண்டதினால் இந்த பிறவில் எதிரியோடு அவன் வாழ்ந்து என் சொல் கேட்க வைத்து அவனுடைய தாய் யார் என்பதைத்தான் அவன் தேடி இருந்தான். அவனுக்கு மரியாதை இல்லாமல் இருக்க காரணமே தாய் யார் என்பது தெரியாது, பிறப்பின் ரகசியம் தெரியாது. இந்த தர்மன் அவன் தமையென்று இருந்தால் வீழ்ந்து வணங்குவான். தர்மன் தலைவணங்குகிற ஒரு தகுதி இருந்தும் அவன் யார் என்பது இந்த உலக அறியாத காரணத்தினாலே தேரோட்டி வளர்த்த பையன், தேரோட்டியினுடைய மகன் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டான். ஏன்னா அப்படி ஒதுக்கப்பட்டவன் தன் தாயை அறிந்தால் மட்டும் போது வந்து அவனை ஆற்றுக்குள்ளே பேழைக்குள்ளே வைத்து விடுகிற பொழுது தாய் தன்னுடைய தோற்சிலை தாய்ச்சிலையை வைத்தனுப்பினாலே அந்த தாய்ச்சிலையை யாராவது எடுத்து போக்கினார், என்னுடைய தாய் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொருவரையும் போர்த்த சொல்லுகிறார். அந்த சிலையை எடுத்து போர்த்துகிறவர்கள் தான் அந்த தாய்ச்சிலையை எடுத்து யார் அடிக்கிறார் அவர்களையெல்லாம் நெருப்பாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமிக்கு நான் பிறந்திருக்கிறேன், அந்த உத்தமியை கண்டுகொள்ளவில்லை என்று ஒவ்வொருவரையும் அது யார் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் பகவான் அந்த கர்ணனிடம் அவனுடைய தாயை அனுப்புகிறார். பாண்டவர்களுடைய தாயை குந்தி தேவி அனுப்புகிறார். குந்தி தேவி மகனே என்று அழைக்கிற பொழுது அவன் கேட்கிறார். அந்த தோல்வி எடுத்து தாயுடைய அந்த தாய்ச்சியை எடுத்து தாய் தெரிவிக்கிறார். அங்கே தன்மையான குழுமையான சூழல் இருக்கிற நெருப்பு வரவில்லை. அவன் காலிலே விடுகிறார், தாயை ஏற்றுக் கொள்கிறார். அவனுக்கு போதும், அவனுடைய ஜென்ம சாபல்யம் நிறைவேறிவிட்டது. ஒவ்வொருவரும் சொன்னார்கள், ஏழப்படுத்தினார்கள். என்னை யார் என்று அடையாளப்படுத்தவில்லை, நான் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தேன். என் தாயை நீ எது சொன்னாலும் கேட்பேன் என்றார். தாயிடம் சொல்லிக் கொடுத்தான் பகவான். நாகாசுரக்கணையை ஒரு முறைக்கு மறுமுறை விடமாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். ஒரு முறை மட்டும்தான் அதை பயன்படுத்துவேன் என்று சத்தியம் செய்தால் அந்த ஒரு முறை நான் எப்படியும் அந்நிலையை காப்பாற்றுவேன். ஒரு முறை காப்பாற்றிவிட்டால் திருப்பி அந்த அகவால் கணை எடுத்து அவன் எய்யவில்லையானால் அந்த போர் முழுக்க அவனால் வெற்றி பெற முடியாது. நான் அர்ஜுனனால் வெற்றி பெற வைப்பேன். எனவே என் சொல்லை அவன் கேட்டு அவன் மறுகடை தொடர் என்று சொன்ன சொல் தவறாத உத்தமன் தான். சொல் தவறக்கூடாது, நம்பிக்கை இருக்க வேண்டும். நாக்கு
ஜட உணவை தோய்த்து பார்ப்பதற்கு மட்டுமல்ல, சொல்லை சொல்வதற்கு ஆண்டவன் என்ற ஆயுதம். வில் தோற்று போனால் தோல்வி அல்ல, சொல் தோற்று போனால் தான் தோல்வி. எனவே சொல் தோற்கக்கூடாது, சொன்ன சொல் தவறக்கூடாது, சத்தியம் புரளக்கூடாது. நாக்கு ரெண்டு பேசி வாழுகிற வாழ்க்கை அல்ல. நாக்கு ஒன்றை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், உத்தமத்தை பேச வேண்டும். எனவே அப்படி பேசிய உத்தமன் எனக்கேவலாக இப்பிறவி நீ பிறந்து தனக்கேறா மாவிதனை சங்காரம் கொண்டதினார். ராவணன் என்ற கொடும்பாவியோடு நீ சங்காரம் கொண்டதினால் ராமசரத்தால் உன்னை கொண்டேன் என்று அன்று சொன்ன பொழுது, அடுத்த பிறப்பிலாவது நாராயணா ராமபிரானே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனை இந்த பிறப்பில் கருமையாக இல்லை என்று வருவார்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற வள்ளலாக, கொடைக்கு இலக்கணமாக, அவன் செஞ்சோற்று கடனுக்கு இலக்கணமாக அவனை நான் இங்கே நிறைவு செய்திருந்தேன். அவன் சொல்லுவராக உத்தமன் என்பதை அது என் சொல்லை ஏற்றுக்கொண்டவனாக அவன் வாழ்ந்த காரணத்தினால் அவனுக்கு நான் மோட்சம் கொடுக்கிறேன் என்று அந்த பாரத போர்க்களத்திலே அந்த கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்து ஏற்றுவிட்டு அந்த பாண்டவர்களை கொண்டே தர்ம சடங்கு கழிக்க விடை கொடுத்து ஐவரையும் தாழ்வருத்தி தர்ம சடங்கு கழிக்க விடை கொடுத்தார். தர்மம் உள்ள கர்ணனுக்கு சாஸ்திரத்தில் உள்ள முறை. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்படி கர்ணனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, இந்த துரியோதனாதிகளை எல்லாம் செய்யுங்க என்று செய்வித்து எம்பெருமான் அடுத்த யுகத்தை சேவிக்கிறார். அடுத்த யுகத்தை சேவிப்பதற்கு முன்னதாக ஒவ்வொரு காலம், அந்த காலம் முடிந்து ஒரு இடைக்காலம். நாளை என்பது இன்று முடிந்தால் நாளை, நேற்று என்பது இன்று பிறப்பதற்கு முந்தைய நாள். நேற்றிலிருந்து இன்று புலர்ந்தது போல இன்றிலிருந்து நாளை புலர்ந்து விடுவது இயல்பு. காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியை நிறுத்த வல்லார் யாரும் இல்லை. நிறுத்தவே முடியாமல் சுழந்து கொண்டுதான் இருக்கிறது, நிற்பதில்லை. அதுதான் அதனுடைய சிறப்பு. அத்தகைய அந்த காலச்சக்கரம் சுழலுகிற போது காலம் கடந்து கொண்டிருக்கிறது. திரேதாயுகம் முடிந்து கலியுகம் பிறக்கப் போகிறது. கலியன் பிறந்து விட்டால் கலியுகமாகிவிடும். அந்த திரேதாயுகம் முடிந்து அந்த திரியோதாதிகளெல்லாம் இறந்துபட்டு போன காலமும் அதிலிருந்து கலியன் பிறக்கிற இடைப்பட்ட காலம்தான் சந்தியா காலம். ஒரு நாள் மாலை பொழுது வருகிறது. சூரியன் மேல் திசையிலே அடைகிறார். அந்த அந்தி மயக்கம் எங்கும் நிறைந்திருக்கிறது. சார்ந்து அள்ளி குளித்தது போல கடலெல்லாம் சிவப்பாக இருக்கிறது. பாதி சூரியன் வெளியே தெரிகிறது. அது இரவா பகலா? அதுதான் மயக்கம் தருகிற மாலை பொழுது, மயங்கி கிடக்கிற இரவு பகலத்து நேரம். அங்கே சந்திரன் உதிக்கிறார். பாதி சந்திரன் மேலே தெரிகிறது, மீதி சந்திரனை காணவில்லை. சந்திரனை கண்டுவிட்டதனால் இரவும் அல்ல, சூரியன் மங்கி கொண்டு போகிறதனால் பகலும் அல்ல என்று சொல்லுகிற ஒரு இடைப்பட்ட காலம் கணப்பொழுது கூட இருக்கிறார். அப்படி ஒரு உயிர் ஒரு உடலை விட்டு இன்னொரு நிலை அடைகிறதால அந்த நிலை பேரை அடைவது வரை இருக்கிற இடைப்பட்ட காலம். அதுபோல ஒரு காலம், ஒரு யுகம். அது முடிந்து அடுத்த யுகம் பிறப்பதற்கு இடைப்பட்ட காலம். அந்த காலத்தில் சில காரியங்களை பகவான் செய்கிறார். பாண்டவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். அவர்களை வெல்லக்கூடியவர்கள் இனி இல்லை. அவர்களுக்கு இனி போரும் இல்லை. அவர்களை தள்ளக்கூடியவர்கள் இல்லை. அவர்களுக்கு ஆட்சி விரிவாக்கத்திலே ஆசையும் இல்லை. வெற்றி மட்டும் போதும். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பரீட்சித்துக்கு பட்டம் கட்டினார்கள். பரீட்சித்து வளரட்டும் என்றுதான் காத்திருந்தார்கள். பரீட்சித்து உரிய வயது வந்தவுடனே அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு கானகத்திற்கு சென்றார்கள். ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஆடுகிற காலத்தை விட வாழுகிற காலம் அதிகம். வாழுகிறதை முறைப்படுத்தி அவர்கள் ஆட்சியிலிருந்து இறங்கி கானகத்தை சென்று சன்னியாசிகளைப் போல ரிஷிகளைப் போல வாழ்வார்கள். கடைசி காலம் தெய்வ எண்ணத்தோடு வாழ்க்கைக்கென்று ஒரு 4 பருவத்தை வளர்த்து வைத்திருந்தார்கள். குழந்தை பருவம், பள்ளிகளை படிக்கிற பருவம், அது கடந்து இல்லறத்தில் நடத்துகிற பருவம், அது முடிந்து வனப்பிரஸ்தம், அதாவது கானகத்திற்கு சென்று காணொலிகளாக கோயில்களாக தெரிவது, அதையும் கடந்து துறவிகளாக இருந்து விடுவது போதும்.
அதுதான் நிம்மதி. மரணத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது, மரணமே வருக என்று ஏற்று இருக்கிற எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கைக்காக பாண்டவர்களெல்லாம் செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது பகவான் பீமனுக்கு விசைத்தண்டாயத்தை கொடுத்தோம், தர்மனுக்கு பொறுமை என்ற ஆயுதத்தை கொடுத்தோம். இவ்வளவு வலுவான ஆயுதங்களை எல்லாம் இருந்த கொடுத்து இந்த யுகத்திலே விடக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு சூதாட்டமாக ஒரு ஆடு திருடி செல்கிற திருடனை போல வந்து அங்கே அவருடைய பலமெல்லாம் அர்ஜுனுடைய வில்லை கைபிடித்து வாங்கி விடுகிறார், தண்டாயுதத்தை தொட்டு வாங்கி விடுகிறார். தர்மனிடம் அவருடைய பேச்சின் மூலமாகவே உத்தரவு பற்றி அவருடைய அத்தனையும் வாங்கி விடுகிறார். அப்படி வாங்கிவிட்டு சோதித்து பார்க்கிறார். சோதித்து பார்த்துவிட்டு எம்பெருமான் இனி தர்மிகள் தர்மயோகத்திற்கு செல்லட்டும், வேலோகத்திற்கு செல்லட்டும் என்று விட்டுவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு செல்வோம் என்று வழி நடக்கிறார்.